பழகலாம் சீசன் 2. சூப்பரான ஒரு மூமெண்ட்டோட இன்னைக்கு வந்து சூப்பரான வாங்க பழகலாம் நிகழ்ச்சியோட மீண்டும் ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஏராளமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நம்ம வாங்க பழகலாம் டீம் வந்து சந்தோஷமாக வளமை போல வந்து தயாராக இருக்கிறாங்க. அவங்க தயாராக இருக்கிறதுக்கு முன்னால் நம்ம நடுவர்கள் 2 பேரும் அதை விட பக்காவாக தயாராக இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த இரவு பொழுதை வந்து ஒரு சிரிப்பு பொழுதாக மாற்றுறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சனிக்கிழமை இரவு மட்டும்தான் எல்லாருமே வந்து சந்தோஷமா தூங்குறாங்க. ஏன்னா எங்களுடைய வாங்க பழகலாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படியே ரசிக்க வைக்கிறாங்க. இந்த பெஸ்ட்டான இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆராய்ச்சி பண்ணது யாரு அப்படின்றத நாங்கள் அடுத்த வர சொல்றோம். அதனால எங்களுடைய நடுவர்கள் 2 பேர் இருக்காங்க. சூப்பரா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்காங்க 2 பேரும். இதுல பிளாக் யாரு ஒயிட் யாரு அப்படின்றத நாங்கள் ஸ்டேஜுக்கு வந்து பார்க்கலாம். Yes, let's welcome Nandakumar ji and Kalishwaran sir on this floor please. நடன புயல். எங்களுடைய நந்தாஜியை பத்தி ஒரு விஷயம் சொல்லியா. நந்தாஜி வந்து லேட்டஸ்டா வந்து பிரபுதேவா மாஸ்டரோட ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. மாஸ்டர் எப்ப எங்க எப்படி எடுத்தீங்க? போஸ்டர் மாஸ்டர். அந்த போஸ்டர் எடுத்து நாங்க இந்த பின்னாடி நாங்க இதுல மாற்றோம். அது வாங்க பழகலாம் டைட்டில் காட்டிட்டா அது பிரபுதேவா பிரச்சனை ஆயிடும். பிரபுதேவாக்கு உங்களுக்கு ஆமா எனக்கு. ஓகே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட பாருங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி நம்ம நடுவர்கள் 2 பேரும் பக்கா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து ஆட்டத்திலே வந்து இந்த வீக் வந்து நீங்க செம்ம ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. செம்ம ஜாலியா இருக்க பக்காவா சூப்பரா இருக்கா. பக்காவா இருக்கா. சான்ஸே இல்ல அந்த அளவுக்கு இருக்காங்க. சரி ஓகே நீங்க அப்படியே சீட்ஸ்க்கு போய்ட்டு உட்கார்ந்துருங்க. Thank you so much. சரி எங்களுடைய ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய சீட்ஸ்ல அமர்ந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஸோ வளமையாக வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. பாதி பேர் வந்து அப்படியே தட்டில் சோறெல்லாம் போட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே எங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கறதுக்கு யார் வர போகிறது? எங்களுடைய ஆதித்தன் அண்ட் அவருடன் சேர்ந்த ஒரு கருப்பு உயர்ந்த மனிதர் கருப்பாடு வரும்போது இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கொடுக்குறதுக்கு நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஜாயின் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி அவரோட சேர்ந்து நம்ம எட்வர்ட் வர போறாங்க. சூப்பரான ஒரு கைத்தட்டோட அவங்களே இன்வைட் பண்ணுவோம். என்னடா செய்ய நம்மளும் நியூஸ் எத்தனை பேர் தான் ட்ரெயின் பண்ணுறது. அதாவது நியூஸ் இப்படி தான் வாசிக்கணும் ஒழுங்காக வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது இப்போ நம்ம தனு இருக்குது தானே, நம்ம தனு வந்து நியூஸ் வாசிக்க தான் கூப்பிட்டேன். நியூஸ் வாசிக்க ஏழாண்டுக்கு அப்போ என்ன அவங்களோட குரல் அப்செட்டாக இருக்குது. அதனால் என்ன செஞ்சோம் நியூஸ் வாசிக்கலாம். அதனால் நிகழ்ச்சி தொகுத்து வளங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளோட விஜயம் அப்படி தான். என்ன செய்ய விஜய் எப்படி சான்ஸ் கிடையாது எனக்கு தான் தெரியும். ஓகே அதை விட்டு போட்டு ஹலோ ஹலோ சிம்முலாம் பேச மாட்டோம் அது தெரியாமல் இருக்கீங்க. ஓகே ஹலோ சொல்லுங்கள். நியூஸ் ட்ரெயின் பண்ணணும். எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேரா? அதாவது இன்றைக்கி கடைசி நாள் உங்களுக்கு கடைசி தேவைன்னா உங்களுக்கு நியூஸ் வாசி யாரும் இல்லை நியூஸ் வாசிக்க. ஓகே 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 வருவார் தானே? ஓகே வர சொல்லுங்கள். அட்ரஸ் ஆனால் கொடுங்க. சரி அட்ரஸ் ஓகே வர சொல்லுங்கள் வர போகிறான் வருவானு.
வச நோகடிச்ச கிளிய வாலி பொட்ட உள்ள வெளிய என் வாலி வச நோகடிச்ச கிளிய. பஸ்ஸா கூப்பிடுங்க தம்பி. பஸ் வந்தால் என்ன செய்வீங்க? தம்பி காவடி வேணாமா பஸ்ஸை கூப்பிடுங்க தம்பி. யாரை கூப்பிடணும்? பஸ்ஸை கூப்பிடுங்க. பஸ் இல்லை. தம்பி நியூஸ் ரீட் பண்ண வந்திருக்கோம்ல. என்ன ரீட் பண்ண வந்துறீங்க? கூப்பிடுங்க தம்பி. என்ன ரீட் பண்ண வந்துறீங்க? நியூஸ் ரீட் பண்ண வந்திருக்கோம்ல. திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. தம்பி என்ன தம்பி காவலே காவடி வந்திருக்கீங்களா? தம்பி நியூஸ் ரீட் பண்ண வந்திருக்கோம் தம்பி. நியூஸ் நியூஸ் செய்தி வாசிக்க வந்திருக்கேன் சார். சரி அப்படி சொல்லுங்க தமிழ்ல தடுமாறுறீங்க. ஓகே இப்போ என்ன நியூஸ் வாசிக்க போறீங்க? சார் எது கொடுத்தாலும் வாசிப்பேன். ஓகே 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 ஓகே. தம்பி பஸ்ஸை கூப்பிடுங்க. பஸ் இல்லை சொல்லுங்க. பஸ் இல்லையா? நான் யார் தெரியுமா? நீங்க யாரு? பாளையங்கோட்டை செயல்வாயா படிச்சது. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு போட்டு வாடகை விட்டு தெரியுறா. யார்கிட்ட வந்து என்ன கேட்குற? காவடி விடுறீங்களா? அவன் நீ யாருல தம்பி? பஸ்ஸை கூப்பிடுங்க. காவடி வந்தாவ தாய் இருக்குல்ல. பஸ் வருவார். தம்பி போனதாங்க. ஏன் போ? உங்க அம்மா நம்பர் சொல்லுங்க தம்பி. அதில் இருக்கு முதல் நம்பர் இருக்கும். முதல் நம்பர் இருக்கா? ஹலோ இவரை உங்களுக்கு ஒரே பையன் அம்மா. நாங்கள் எதுவும் பண்ண ரவுடி என்னன்னு தெரியணும்ல. அதான் தம்பி சொல்லியாச்சு. பஸ்ஸை கூப்பிடுங்க. இப்போ வேணா நான் யாருன்னு நினச்சி கழிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏய் தெரியும்ல. ஏய் 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 தம்பி என்ன பிரச்சனை? அடிக்காரங்க தம்பி. ஏன் சேகர் சத்துருவா. சேகர் யாரு? நான் தான். வேறு யாரு? சரி இப்போ நான் யாருன்னு தெரியும். நீ யாரா இருந்தா எனக்கு அது? நான் தான்டா அந்த பஸ். பஸ்ஸா? ஓ இங்கே வாங்க. நான் விளையாட்டா பேசுறேன். விளையாடுங்க நம்பித்தீங்க சார். உடனே மாறிட்டேன். நியூஸ் ரீட் பண்ண வந்திருக்கேன் சார். என்ன நியூஸ்? செய்தி வாசிக்க. அந்த வாசி வாங்க வாங்க. ஐயோ இரண்டு தெரிஞ்சா அவன் இவ்வளவு அல்பா கொடுத்துவையா? ஒரு என்ன நியூஸ் வாசிக்க போறீங்க? சார் இருந்தா கொடுத்தாலும் வாசிப்போம் இல்ல. ஓகே நாங்க வாசிக்காத நியூஸா? ஏய் கால கீழ மரியாதை மரியாதை மரியாதை. ஆமா வாசிங்க பாப்பா. அதாவது கேமரா இருக்கு. ஓகே கவரா வச்சிருக்கீங்களா? ஓ இப்போ நீங்கள் என்ன வாசிக்க போறீங்கன்னா மரண அறிவித்தல் வாசிக்க போறீங்க. மரண அறிவித்தல். வாசிங்க பாப்பா. நாங்க வாசிக்காத நியூஸா? மரண அறிவித்தல். ராவணாத லட்சுமி மட்டதீப புறப்படமாகவும் பவனியாக வசிப்படமாக கொண்ட ராவணாத லட்சுமி. அதாவது நல்லூர் ஜாழ்ப்பாணம் தற்காலிக வசிப்படமாக கொண்ட திருப்பதி ராம். எங்க வாசிங்க? நீங்க என்ன வாசிக்கிறீங்க இப்ப? மரண அறிவித்தல். மரண அறிவித்தல சோகமா அழுந்து வாசிக்கொன்றா. சிரிச்சுக்கிட்டு வாசிக்கிற ஒரு சோகமா பாக்குறவங்களுக்கு அப்படியே உருகணும். அப்படியே அழுவணும். இத முதல்ல சொல்றது வாசிக்கிற பாருங்க. மரண அறிவித்தல். அப்பா மட்டதீப புறப்படமாக ராசாவி தோட்ட வீதியை வசிப்பிடமாகவும் கொண்ட. என்ன வாசிக்கிறீங்க? என்ன வாசிக்கிறீங்க திருப்பி? அப்படியே நாயே அறம்போத நாயே அப்படியே மரண அறிவித்தல்னா அப்படியே உருகன்றா அழுபன்றா. நீ சிரிச்சுக்கிட்டு சோகமா இருக்கணும். அப்படி வாசி மரண அறிவித்தல்னா மரண அறிவித்தல் ராமநாதன் செல்வலட்சுமி செல்வம். கொடுப்பீங்களா? ஒரு சான்ஸ் உனக்கு உனக்கு நல்லா பீதிங்க. இவங்களை தான் நியூஸ் ரீட் பண்ணணுமா? இதுக்கு தனிமே பரவாயில்ல போலயே. என்ன செய்ய? அடுத்து யாரு தம்பி? வாங்க அந்த பாட்டை போடுங்க சாமி. பாட்டு போடுங்க அப்பாட்ட.
உங்களை எங்கேயோ கேள்விப்பட்டேன். இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன் தம்பி. சாமி கதை சொல்லட்டுமா இல்லாட்டி மாமி கதை சொல்லட்டுமா இல்லாட்டி காமி கதை சொல்லட்டுமா? ஒரு காமி கதையும் சொல்ல வேணாம். நீ என்னது இங்க வந்த? எங்க முன்னொரு காலத்துல ராஜா ஒருத்தர் வாழ்ந்து வந்தா. அங்கே நின்று கதடா, பயமா இருக்குடா. நியூஸ் ரீட் பண்ணலாமே அம்மா என்ன இங்க அவுட்டா. அது ஏன்டா மூடி ஆத்திரமே காய்க்காத. மூட இருந்தா நைட் நேரம்டா. மூட இருந்தா இங்க வீட்டு பக்கம் வரலாமே. நியூஸே வாசி. நியூஸ் ரீட் பண்ண. அதான் உங்களுக்கு நியூஸ் ராசி பலன் சரியா? ராசி பலன் அதான் வாசிக்க போறீங்க. அழகா வாசிக்கணும். அழகா வாசிப்பேன். இழுக்காத வாசி ஒழுங்கு. எந்த பிரச்சனையும் வாசி. மீன ராசி நேர்களே ஏன் இழுக்குற? ஒழுங்கா வாசிடா. உறவினர் விவகாரத்தில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளவும். கும்பராசினியர்களே கும்பராசினியர்களே புதிய பொறுப்புகளால் வேலை பண்ணுது. அது யாரத்துக்கு மேல தாங்கி போகலாம். என்ன தாங்கி போக? தனுசு ராசிக்கு ராசி எது இல்லையா? தனுசு ராசி ஆட்டு ராசி சார். நீங்க வாசிங்க தெரிஞ்சுக்கோ. மற்றவங்களுக்கு மேக்கப் போட தெரியற நீங்க இதுதான் மேக்கப்ல ஒன்றுமில்லாம தெரிய போறீங்க. புதிய பொறுப்புகளை கண்டு பயப்பட வேண்டாம். நீ வாசிக்கிறத பார்த்தா ராசி பலன் வாசிக்கிற மாதிரி தெரியலடா. அப்ப வேற என்னமோ வாசிக்கிற மாதிரி தெரியும். அப்படியா? சரி, ராசி பலன் வேணா. நீ இந்த விளையாட்டு செய்தி வாசிப்பியா? விளையாட்டு அதையும் ஆட்டுற. ஒழுங்கா வாசி முடிச்சு. விளையாட்டு செய்திகள். ஆட்டாத அத விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல நியூசிலாந்து அணியுடன் மோதவுள்ள டெஸ்ட் போட்டியில தெரியுது. நாயே ஒழுங்கா வாசிடா. இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நியூசிலாந்து அணி இந்தியா நோக்கி பயணம் செய்துள்ளது. எங்க பயணம் செஞ்சது? இந்தியா அட அங்க பார்த்து வாசிடா. இது தற்போது நடைபெறும் சிறப்பான செயல்பட்டு வருகிறது. இது என்னது? மற்றும் 5 ஒரு நாள் போட்டி. அட நாயே அது 5 இல்லடா. 5 சொல்லு. 5 ஐயோட 5டா. 5 நாயே உனக்கு சொல்ல வாசிக்கலடா. இன்னும் ஒரு சான்ஸ் தருவீங்களா? என்னத்துக்கு? நல்லா பண்றீங்க நீங்க. இங்க போங்க நீங்க. போயிருங்க. கண்டிப்பா இல்ல. இவன் நியூஸ் வாசிக்கிறதுனா 5 ஒரு நாள் போட்டிகளுக்கு 5 ஒரு நாள் போட்டியும். அட போடா இவனே. இவங்க நியூஸ் வாசிக்கல. ஐயோ கடைசியாக ஒருத்தன் வரான். அவனை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும். ஏன்னு கேட்டா கடைசியாக ஒருத்தர் இருக்கான். வா Roboda, 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 zoom, zoom, Roboda, 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 boom, boom, Roboda, 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 zoom, zoom, Roboda, Roboda. ஆமா நீங்க யாரு? அதாவது செல்லா ரோபோ படம் எடுத்தாரு சங்கரு. நான் தான் செல்லா ரோபோ சங்கரு. அதை போய் நான் நம்புறது. என்ன செல்லா என்ன தலைவா என்ன பிரச்சனை? அப்ப நீங்க என்ன இங்க வந்தீங்க? இப்ப அதாவது இந்த நியூஸ் ரீட் பண்ணலாமேன்னு வந்திருக்கேன் செல்லா. திருப்பி சொல்லுங்க. என்ன தலைவா நக்கல் அடிக்கிறாங்க நீங்க? நீங்க ஒழுங்கா செஞ்சதானே. அதாவது நியூஸ் ரீட் பண்ணலாமே. திருப்பி சொல்லுங்க. செல்லா செல்ல குட்டி நியூஸ் ரீட் பண்ணலாம். திருப்பி தமிழ்ல சொல்லுங்க. அதை செய்தி வாசிக்கலாம். அது ஒழுங்கா தமிழ்ல சொல்றான். நாயே உட்காரு. செல்லா செல்ல குட்டி நான் செல்ல இல்லடா. டேய் வீட்ல எல்லாம் ரொம்ப சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க வாசிங்க. அப்படிங்களா? இதுதான் நியூஸ் சரியா வாசிக்கணும். இந்த நியூஸா செல்லா? ஓகே. அதுக்கு முதல் தலைவா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை தானோ. எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. அது அனுக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. நந்தா சார் நீங்களும் கேட்கணும். நான் வாசிக்கும் போது யாராவது சத்தம் போட்டீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வந்துருவேன். யாரும் சத்தம் போட வேணாம் செல்லா. வித்தியாசமான நோயோட அது. ஆமா செல்ல சின்ன பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை. என்ன தலைவா? என்ன நியூஸ் வாசிக்கணும் பாருங்க. தேங்க்ஸ் தலைவா. அதாவது மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார் துப்பாக்கியால் சுட்ட மகன். அது வாசி. நீ வாசி. மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார். சத்தம் போடாங்கன்னு சொல்றேன் தான் நான் பேசுவான். திருப்பி திருப்பி காய்ச்சிரும். சத்தம் போடாம இருக்கணும். அதாவது செல்வா மருமகனை உல்லாச எத்தனை டிப்பு அவன் அழைப்பான்? மருமகன் உல்லாசம் எத்தனை டிப்பு அழைச்சிருக்கான் அவன்?
அதாவது செல்லம் மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த ஐயோ இவன் பொல்லாத ஐயோ கொஞ்சம் கத்தாதீங்க கடைசியா வாச்சிடுறா. அதாவது செல்லம் மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார். ஐயோ வாசிடா கேக்குறாங்கடா. மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த மருமகனை இல்லடா மருமகளைடா. எப்படா மருமகனை மாமா அழைப்பான்? மருமகளை தான்டா அழைப்பான். சொல்லா அவனா நீ மருமகளை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார். ஐயோ சாமி கதைக்காதீங்க போல கும்புர்னை திருப்பி திருப்பி அவன் பேசுவான். அமைதியா இருக்க நீங்க சரியா நீங்க செல்லக்குட்டி மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார் துப்பாக்கியால் சுட்ட மகன். நீ வாசிக்கும் போதே 12 மணிக்கே இதாகிருச்சுடா. இப்பதான்டா மன்னிச்சுக்க வாசி செல்லக்குட்டி மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த எத்தனை டிப்பா வளைச்சிருக்காரு? வாசி கடைசி செல்லக்குட்டி அடி செல்லக்குட்டி நியூஸ்ல செல்லக்குட்டி போடாதடா நாயே. ஒழுங்கா வாசி. செல்லக்குட்டி போடக்கூடாது. ஒழுங்கா வாசி. மருமகளை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார். சிரிக்காத வாசி. மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார். ப்ளீஸ் வாசி. மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த மாமனார் துப்பாக்கியால் சுட்ட மகன். மேலையும் போ. என்ன சொல்ல என்ன நீங்க தானே கூப்பிடுங்க தலைவா. உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நியூஸ் வாசிக்கும் போது விளம்பரம் போடுமே அதுல நியூஸ் சத்தம் வருமே. என்ன சொல்ல என்ன சொல்றீங்க? திருப்பி வாசிப்பீங்க நியூஸ். இன்னொருக்கா சான்ஸ் தருவீங்களா? ஒரு சான்ஸ் ஒரு கொடுங்க நீ போங்க. என்ன தலைவா? சான்ஸ் இல்ல சான்ஸ். மருமகனை உல்லாசத்துக்கு அழைத்த போடா எத்தனை பேரா போடா நீ. மருமகனை எனக்கு நியூஸ் நீ ரீட் பண்ணுற தொழிலே எனக்கு தேவையில்லை. இந்த நாயை வந்து என்ன செஞ்சாடா பாவிகளா. இந்த நியூஸும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை. கடைசியில் இந்த அனுவசரி வாசிக்க சொல்லுவோம். அது எப்படி வாசிக்கும் போது இருக்க மொக்கையா. நான் போயிட்டு வரேன் போங்கடா வாசிக்கிறேன். சூப்பரான ஒரு நியூஸ் வந்து வாச்சிருக்காங்க நம்முடைய எட்வர்ட் அவரோடு சேர்ந்து மாதி அரகர மகாதேவிக்கு. ஸோ எனக்கு மாறிடுச்சுல வேணாம் சப்ஜெக்ட் எடுத்துரும். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து எந்த சேனலையும் போகக்கூடாது அப்படின்றது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அதனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். அலட்டல் இல்லாத குழப்பம் இல்லாத ஒரு நீட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதாவது ஆதி பண்ணது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ரொபோசான் கண்ட வயசெல்லாம் பக்கமாக இருந்தது. ரெண்டும் எதுவும் அலசல் கரிசல் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன விஷயம் சிரிக்கக்கூடியதாக இருந்தது. 2 பேரும் சூப்பராக பண்ணீங்க. மேலே நந்தா சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறேன் ஆதியுடைய டயலாக் டெலிவரி இருக்குது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு குறை தெரிஞ்சது என்னன்னு சொன்னால் அது 3 கேரக்டராக வந்தது 3 கெட்டப்பில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு அவருக்கு ஈடு கொடுத்து நடித்த எட்வர்ட் இருக்கார். ஆனால் எனக்கு நல்லா நடிக்கிறான்ட்டு எரிச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடிக்கிற ஒரு அடியும் அப்படின்னு எட்வர்ட் இசை நல்லா ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்ல கன்செப்ட். தேங்க்யூ. சரி ஓகே. உங்களுக்கு நான் எப்படா உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்து நியூஸ்க்கு ஏன் ராசி எவன்டா கேவலமா பேசுனேன்? உங்க ராசி தானே சொன்னா தெரியும். போங்க. நீ போடிட்டு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளோட எட்வர்ட் அவரோடு சேர்ந்து நம்ம ஆதி. சின்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலும் சரியான கன்செப்ட் சரியான விஷயத்தை அழகாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் இந்த வாங்கப்பல நிகழ்ச்சி எதிர்பார்க்குறோம். அதை வந்து சரியான கொடுத்துருக்காங்க. நம்ம கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜட்ஜஸ் 2 பேரும் அப்படி தான் சின்ன நச்சுன்னு கமெண்ட்ஸாக இருந்தாலும் சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி மொத்தத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அமைச்சிருந்தது. ரைட் ஸோ பார்க்கலாம் செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி அமைய போகுது அப்படின்னு சொன்னால் செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படியுமே கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்கள் மனசுலையும் இந்த பார்க்குற ஆக்கள் மனசுலையும் வந்து நம்பிக்கை வந்துச்சு. அப்படி ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்காங்க எங்களுடைய பூராயம் டீம். ரைட் வரப்போகிற டீமை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே வந்து வந்தால் பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் வளமையாக பார்க்குற பெர்ஃபார்மன்ஸை விட இன்னைக்கு வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ரைட் அவங்கள கூப்பிடலாம். சரி லெட்ஸ் வெல்கம் பூராயம் டீம் ஆன் தி ஃப்ளோர் ப்ளீஸ். கையம் தருங்க. on the track.
பண்ணு யூனிஃபார்ம். அடுத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு. ஹோம் வர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி. பிம்பிலிக்கி பிலாபி. ஏன் லேட்? நீ சொல், ஏன் லேட்? நீ சொல், ஏன் லேட்? என்னடா யார் லேட்டு? எல்லாரும் தான் லேட்டு. என்ன காரணம் சொல்லு. அவன் என்ன சக்தி தூக்கி போட்டான். அவனை சம்பளம் தூக்கி போட்டான். பாப்புக்கு போங்க வா. என்ன நடக்குது? என்ன என்ன நிப்பாடுங்க. இப்ப என்ன செய்தீங்க நீங்க? டான்ஸ் ஆடி இருக்காங்க. நம்மளோட பொடியம்மா என்ன செய்யிருக்காங்க? டான்ஸ் ஆடி இருக்காங்க. டான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஓகே, நான் உங்களுக்கு டான்ஸ் படிப்பிக்க தான் வந்திருக்கேன். சரியா? நாங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாமா? ஓகே, எல்லாம் ரெடியா? ஒண்ணுமே இல்லைங்க. சரியா? சரி சார், டான்ஸ் கத்துக்கொள்ள போறோம். சரி ரைட். முதலாவது வணக்கம் சொல்லணும். வணக்கம். ஓகே சரி. தா என்ன ஏ மல் இதுல தை சரி தைக்கிறான் சரி ஏ மல் தக்கத்தை டேய் தக்கட தையடா மல்லி இது இல்லதான் பரதம் பரதநாட்டியம் சரி தா தை தக்கத்தை சரி தக்காளி தை என்ன பிரச்சனை சொல்லுங்க. பரதம் வேண்டாம் சார். பரதம் வேண்டாம். சரி உங்களுக்கு என்ன டான்ஸ் வேணும் சொல்லுங்க. எனக்கு விஜய் மாதிரி வேணும் சார். சார் எனக்கு தலை அடி. சார் எனக்கு சும்மா ரஜினி மாதிரி சார். ரஜினி மாதிரி. இந்த டான்ஸுக்கு என்ன பேர் தெரியுமா? இல்ல சார். இதுக்கு பேர் தான் டிஸ். சார் டிஸ்கவர் ஆன மாதிரி வேண்டாம் சார். சரி ஓகே சரி இந்த டான்ஸுக்கு பேர் வெஸ்டர்ன் டான்ஸ். சரி ஈஸ்டர்ன் சவுத்தர்ன் வெஸ்டர்ன் வெளிநாட்டு டான்ஸ். சரி இது எப்படி உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு அவங்க ஸ்டைல்ல உருவாக்கி கொண்டாங்க. சில பேர் சில ஸ்டைல்ல போனாங்க, சில பேர் சில ஸ்டைல்ல போனாங்க. இந்த டான்ஸ் எல்லாம் நாம எப்படி உருவாக்கலாம் தெரியுமா? நாம செய்யற வேலையில இருந்து உருவாக்கலாம்.
வேலையில இருந்து. சரி இப்போ நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுங்க, 2 பேர்ல 3 பேர்ல ஒரு ஆள். சார் வீட்டை பல்பு சுட்டா நான் தான் சார் கரெக்டாக மாற்றுவேன். வெரி குட் வெரி குட். சரி அந்த பல்பை மாட்டுங்க பாப்போம். ரைட், இப்படி தானே மாட்டுவீங்க. சரி அது எல்லாம் 3 பேரும் சேர்ந்து பாப்போம் ஒரு ரிதத்தோட. அடுத்து இன்னொரு வேலை சொல்லுங்க. நான் வீட்டை காத்தடிக்கிறேன். காத்தடிக்கிறது சைக்கிளுக்கு. ரைட், எல்லாரும் அதை அடிங்க. எப்படி? இன்னொரு டான்ஸ் சொல்லுங்க. நீங்க துவைக்கிறீங்க பாத்தீங்களா? உடுப்பு துவைக்கிறேன். நல்ல பிள்ளை கை தட்டுங்களா. ரைட், சரி நீங்க அந்த உடுப்பை எப்படி துவைப்பீங்க? அதான் அந்த உடுப்பை இப்படி சைட்டுக்கு துவைக்க போறோம். சைட்டுக்கு ஒண்ணு பின்னுக்கு ஒண்ணு, சைட்டுக்கு ஒண்ணு பின்னுக்கு ஒண்ணு. எங்க துவைங்க? ஏய் கீழே மேல மாட்டோம். ரைட், ஓகே. 1 2 1 2 1 2. சரிதான். இப்படி நாங்க டான்ஸ் வேலையில இருந்து எடுக்க போறோம். இப்படி டான்ஸ் தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க தானே. எல்லாரும் இப்படி வேலையில இருந்து டான்ஸ் எடுக்கலாம். எல்லாம் ரெடியா? சரி எல்லாரும் ரெடி. அப்ப பாட்டு போடுவோம். பாட்டு போடுங்க சார். சார் நீங்க நம்ம ஆடணும். நானும் ஆடுறேன் சார். சரி ஓகே. சரி சார் பாட்டு போடுங்க. ஏ பாட்டு போடுங்க.
ரொம்ப சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ செய்கிற வேலையிலேயே நாங்கள் நடனத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. சிரிப்பு மட்டும் இல்லை, சிரிப்பு நாங்கள் வளமையாக சொல்லுவோம், சிரிப்பு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ டான்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம தான் அதை படிச்சுக்கணும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக சூப்பராக எக்ஸலண்ட்டாக அது எப்படி என்னென்ன வார்த்தை இருக்கோ அவ்வளோத்தையும் சேர்த்து போட்டு சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அந்த பூரா டீம். பர்ஃபார்மன்ஸ் யாருடைய கான்செப்ட்? மாஸ்டர். ஓகே, அவரோட உண்மையான ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான். நீங்க வெறும் மாஸ்டரா உண்மைக்குமே டான்ஸ் மாஸ்டரா? இல்ல உங்களோட டான்ஸ்ல இருந்தே தெரியுது நீங்க பக்கா டான்ஸ் மாஸ்டர்னு. நாளைல இருந்து நானும் அவர்ட்ட கத்துக்கணும் நிறைய விஷயம். சரி, ஓகே, ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டரே கமெண்ட் சொன்னா எப்படி இருக்கும்? சோ மாஸ்டர் ஜி சொல்லுங்க. என்ன சொல்றது, அதாவது பூராயன் டீமை பார்த்து அன்னைக்கு இருந்து இது வரைக்குமே நாங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்றது தான். இப்போ சாதாரணமாக ஒரு நல்லா ஆடக்கூடியவனுக்கே நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு விளங்காது. இவங்க மியூசிக்கிலே அந்த விஷயத்தை சொல்லி 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 ஆடின விஷயம் வந்து நான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் பார்த்தது. ஆனால் உங்களுக்கு எனக்கு வார்த்தை இல்லை, பெஸ்ட் டான்சஸ் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. ரிதம், டைமிங், அது அத்தனை விஷயம் உங்கள்கிட்ட ஒரு மண்ணை பிடிச்சா என்ன வரும்னு எனக்கு தெரியாது. அந்த களிமண்ணை பிடிச்ச பொம்மை வரும்னு சொல்லுவாங்க. இவங்க மண்ணாக இருந்தால் நிச்சயமாக பிடிச்சா எல்லாமே வரும். நிச்சயமாக உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு யாழ்ப்பாணம் போல் ஒரு இவ்வளோ தூரமான ஒரு இடத்துல குறுகிய காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டைமிங்க்கு பண்ணுறது வந்து மற்றவங்க நிறைய படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. உங்களுக்கு நானும் ஒரு டான்ஸ் 2 படியால் வந்து உங்களுக்கு தலைவணங்கி வணக்கம். இது சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சிந்திக்கிறதுக்கு இந்த இதை படிச்சிருக்கிறாங்க. சிரிப்போடு மட்டும் இல்லை, இந்த நடனத்தின் மூலம் இப்படி இருக்குது அப்படின்னு. ஆகவே இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இருந்தால் இந்த 4 பேர் 400 பிரபுதேவாக்களை உருவாக்குவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறுபடியும் பூராயன் டீமுக்கு ஒரு சூப்பரான கைதட்டல் கொடுக்கலாம். Thank you so much. சரி, ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க எங்களுடைய பூராயம் டீம். அவங்களை தொடர்ந்து அடுத்ததாக எங்களுடைய நிகழ்ச்சியில் கலக்கிறதுக்கு போன வாரம் வந்து இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு வந்தவங்க இந்த முறை ஒரு மசாலா தோசையாக வந்திருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்க? இந்த முறை வந்திருக்காங்க நம்ம கண்ணகி கலாலயா டீம். அதே இடத்துல நம்ம மருதமுனை சித்திக் டீம் ரெண்டும் சேர்ந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஆதிலும் வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பர் கலவையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம். பெரியவன் ஏன் இப்படி கத்தி தொலைகிறான்? இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நடைபெறவிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பங்கு பெற்ற விரும்பும் ஆண்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். ஜல்லிக்கட்டா எப்ப சொன்னீங்க? ஜல்லிக்கட்டுக்கு நானும் வேண்டாம். நானும் ஜல்லிக்கட்டுக்கு போகணும்டா. அண்ணா 3 பேரும் போறோம். 3 பேரும் ஜல்லிக்கட்டுக்கு போறோம். நான் விடமா, நான் இதுல பரிசு எடுப்பேன். நானும் இவனும் பரிசு எடுப்பேன். ஆனா உன்னையோட எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுப்பேன். நான் எடுப்பேன். எப்படின்னு கேக்குறியா? உனக்கு தூக்க முடியுமா? இவனை தூக்க. அண்ணா, இவனை உனக்கு தூக்க முடியுமா? என்னால தூக்கல, நீ தூக்கி காட்டு. பாத்துக்க, ஜல்லிக்கட்டு காலையை இப்படி தான் நான் தூக்குவேன். ஏறா நீ மேல, ஏறா. ஜல்லிக்கட்டு காலைய அடக்கு வேண்டாம். அண்ணா, அது 50 கிலோவா இருந்தாலும் பரவாயில்ல. காலைய அடக்குறதா. நீ அடங்குடா, நான் இங்க மடங்குறேன்டா. நான் இங்க மடங்குறேன். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கடா. நானும் ஜல்லிக்கட்டு தான் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிக்கு போங்க. ஆஸ்பத்திரியில போயிட்டு கேட்டுக்க, இவனுக்கு உடம்பு கொஞ்சம் வீக் போலன்னா இவனை செக் பண்ணுவோம். அதோட உன்னையும் செக் பண்ணுவோம். ஏற்கனவே நேரா நிக்கணும். கொஞ்சம் பேர் என்னைய நேரா நில்லு, என்னைய நேரான்னு சொல்லி நான் நேரா நின்றுட்டேன். நீ இப்போ கோணிக்கிட்டு போற. டாக்டர் போய் செக் பண்ணுவோம். வா, உடம்பெல்லாம் கட்டுவோம், நல்லா காட்டிட்டு வருவோம். வா.
இன்றைக்கு எத்தனை பேர் சேனலிங் போட்டிருக்காங்களோ தெரியல, பார்ப்போம். யாரையும் காணல. சார் தம்பி அண்ணா பா அண்ணாவை நேராக ஆகிக்கிறணும், இல்லாட்டி காலை இன்னொருக்கா குத்துனுச்சுன்னா பின்னால பிடிங்கிட்டு வந்துடும் போகிற போக்குல. விளங்குதா? நாங்கள் டாக்டர் தான் அவரை காட்டு. நான் இந்த நடக்க போகிற ஜல்லிக்கட்டு காலையில் கலந்துக்கோணும். Oh, you have come up with these people. These people-ஆ? These people இல்லை நாங்கள். Oh, Tamil. இல்லையே. நான் ஒன்றுக்கே வந்திருக்கீங்க. ஒன்றுக்கு போறையா? ஒன்றுக்கே வரலங்க. அது தொழில் நான் பாத்ரூம் போய் இல்லை, நான் பார்த்தேன் முன்னுக்கு MBBS தானே போட்டு இருந்துச்சு. அது MBBS போட்டிருக்க காரணம் என்ன? வீட்டில் நான் தானே படிச்சிருக்கேன். எப்படி சொல்லு? MBBSன்னு சொன்னாக்க மேசன் பாஸுக்கு பதாம சப்ளை. எக்ஸ்கியூஸ் மீ, சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது? இவர் என்ன சொல்லுங்க அண்ணா, நான் சொன்னேன் சரியா பிள்ளையா? மேசன் பாஸுக்கு பதாம சப்ளை. இவர் பதாம சப்ளை. MBBS வந்து ஒரு டாக்டர் பட்டம், நீங்க அனாவசியமா பேச வேணாம். ஓகே, சும்மா கதைச்சி என்ன கொலை போட்டுறாத. நானே முடக்கு காலன் மருந்து வாங்க வந்திருக்கேன். என்னதுக்கு நீங்க பாருங்க டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, சட்டையை கலத்தோணும், நான் ஊட்ட கலத்திட்டேன். எல்லாம் நீங்க என்ன பிரச்சனை? நீங்க என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? என்ன எந்த கால் கொஞ்சம் முடக்கறி. ஓகே அண்ணா, வாயை மூடு, அதான் முக்கியம். டாக்டர், நாங்க வந்து ஊருக்குள்ள நாளான்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளையை அடக்குற விஷயம் ஒன்று இருக்குது. நாங்க மல்லு கட்ட போறோம் காளையோட. எங்கட அண்ணாட உடம்பு கொஞ்சம் வீக். அண்ணாட மட்டுமா இல்லாட்டி கொஞ்சம் மட்டும் நம்பிக்கு பாருங்க. அவரை மட்டும் ஸ்டெத்தஸ்கோப்பை மறந்துட்டு வந்துட்டேன். அந்த கோப்பையில தேவையில்லை, வேற கோப்பையிலே குடிக்கலாம் நீங்க. நான் ஆமா அவிச்ச கிழங்கு மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கீங்க. நான் காதை வச்சே பார்க்குறேன். காதை வச்சு பாருங்க. இந்த பொண்ணு லப்டப் லப்டப்னு அடிக்குது. டப்புக்குன்னு அடிக்குதா? கண்ணை கொஞ்சம் லைட்டு கீழே வாப்பா. என் டோர்ச்சர்னு ஒன்றும் எடுத்து வரல நான். ரைட், எலுமி எலுமி முன்னுக்கோ. ஸ்பெஷல் டெஸ்டிங் ஒன்று கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ நாங்கள் தூக்குங்க இப்படி. கையை கொஞ்சம் தான். பாடி ரொம்ப வீக் ஆகிக்குது. நாளைக்கு நாளே போயிட்டு வர மாதிரி எல்லாம் கழட்டுவாங்க. இந்த இவர பாடியில் வந்து நிறைய இவர் ஹெல்த் இல்லை. ஒரு மாசமா காலையில் அந்த பொடி ஐத்தான். இவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இவருக்கு அயன் கன்சிஸ்டிங் ஃபுட்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா இரும்பு சத்து உள்ள சாப்பாடு. தமிழால எழுதி கொள்றேன் டாக்டர். இரும்பு சத்து சாப்பாடு கொடுக்கணும். மற்றது வந்து இவருக்கு இரும்பு சத்து சாப்பாடு கொடுக்கணும். இரும்பு சத்து சாப்பாடு ஏன்னா இவருக்கு பாடியில எல்லாம் வீக், எனர்ஜி இல்லை இவருக்கு. பாடியில வீக்கா? புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அது மாதிரி இருக்கிற சாப்பாடுலாம் நீங்கள் பார்த்து கொடுத்தா தான் அவர் மிச்ச நாளைக்கு என்னால் ஹெல்த்தியாக வாழ முடியும். ஓகே, நீங்கள் போய் உட்காருங்க. ரைட், நீங்கள் போய் உட்காருங்க பாப்பா. நீங்கள் வாங்க. ரைட், நீங்கள் பார்க்குறது ஃபிட்டாக தைரியம். உங்களுக்கும் பாடி செக்கா? செக் பண்ணியால நாங்கள் அந்த ஜல்லிக்கட்டு காலை அடக்கையில் டாக்டர் பேர் இல்லைங்க. நீங்கள் ஒரு 3 மாதம் இருடா டேய். நீங்கள் ஒரு 3 மாதம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு இருக்கீங்க. அதனால வயிறு இப்படி சட்டி மாதிரி வெளியே போட்டுருக்கீங்க. நீ இது மற்ற வந்து உங்களோட ஒன்றும் சரியில்லை. கொஞ்சம் தான் பார்ப்போம். நான் வந்து இதை புதிய எங்கிட்ட பிடிச்சி பார்த்தா விளங்கும் உங்களோட பாடி எவ்வளோ ஸ்ட்ராங் உண்டு. இடிக்குது டாக்டர், பின்னுக்கு என்ன இடிக்குது? அது இல்லை, நீங்கள் வந்து நல்லா கீரை கொலை சாப்பிடுவாங்க. கீரை கொலை அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த எல்லாம் உண்டுக்கு அப்போ தான் காலை அடிக்கிறது. கீரை கொலை நீங்கள் அப்போ கொண்டு எவ்வளோ கூட வளர்த்துக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் உங்களோட? முடிச்சாவுக்கு. முடிச்சாவுக்கு நெடியே இல்லாத முடியே இல்லாதவனுக்கு முடிச்சாவிக்கன்னு வச்சுக்கிறேன். ஓகே ரைட், ஓகே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? உங்களுக்கு நில்லுங்க டாக்டர், நான் காளைய அடக்க போகிறேன். கணத்தில் இடமில்ல அடிச்சேன், நான் காளைய அடக்கிறேன். நீ அனாவசியமாக பேசக்கூடாது, டாக்டர் டென்ஷன் ஆயிடுவேன். இந்த நீ நேரம் இல்லைங்க. ரைட், ஓகே. உங்களோட பின்னுக்கு வந்து இப்படி போகுது, பின்னுக்கு இப்படி போகுது. அதனால இல்லை, இங்கே வாங்க. உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரெயிட் இல்லை.
நான் மாத்தி போடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் சேரில் உட்கார்ற மெத்தட் எல்லாம் பீல நீங்கள் எல்லாம் உட்கார்ற முறை வந்து பீல அது நீங்கள் என்ன செய்யணுமெண்டா வந்து நீங்கள் இரும்பு சத்து சாப்பாடும் கீரைக்கோள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சுப் வச்சு குடிக்கணும். இரும்பு சக்தியா? இவருக்கும் அதே மாதிரி அதே தான் எல்லாம் நோட் பண்ணுங்க. ரைட், ஓகே. டாக்டர் முன்னுக்கு இருக்க ஹார்ட்வேர்ல வேணலாம் இரும்பு சக்தி. இல்லை நீங்கள் வந்து அப்படி நீங்கள் எழுதி தந்த மறந்த காட்டினீங்கன்னா ஃபார்மசியில் தருவாங்க. ஓகே, கிவ் மீ த பென் ப்ளீஸ். லீட், வேர்ஸ் த லீட்? தேங்க்யூ. இதில் நான் கிழிச்சு எடுத்துக்கோங்க. மற்ற அதை நீங்கள் எழுதிக்கொண்டே எக்ஸ்ட்ரா ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தாரேன். நீ அதோட அப்படியே இது உங்களோட பேர் என்னது? பன்னாடை. டேய் அருவாதியா பேச சரியா? இன்னே இந்த டாக்டர்னு பார்க்க சரியா? நான் வந்திருந்த ஒரு மாதிரி பேசணும். இவர் பேர் பன்னாடை. எந்த பேர் பன்னாடை? சாரி மிஸ்டர், பேர் பேர் பன்னாடை வந்து சொல்லுவேன். ரைட் ரைட், ஓகே, சாரி, ஐம் சாரி. மிஸ்டர் பன்னாடை, ஏஜ் எத்தனை வயசு? ஏஜ் ஏஜ்னா தானே தெரியும். எத்தனை வயசு அவருக்கு? இவருக்கு 56. 60. ப்ளீஸ் டோன்ட் மேக் அ மெஸ் ஹியர். உங்களோட பேர்? பரதேசி. டேய் என்ன அவன் பேர் பரதேசி. பரதேசி ஊர் விட்டு வந்தவன். எல்லாம் ஒரு டைப்பான பேர் ஆகி. ரைட், உங்களுக்கு எழுதிக்கிற தந்திக்கிற மறந்தெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து 2 நாளே சாப்பிட்டு உங்களுக்கு ஜல்லிக்கட்டு இதுக்கு போயிடும். அவர் வந்து முடி என்ன முடிச்சவைக்கு. ரைட், பன்னாடை பரதேசி முடிச்சவை. 2500 ஈச். 500 ஒருத்தர். 2500 2500 எல்லாத்தையும் குடிச்சிட்டு இல்லை. ரைட், தந்துருங்க. அவரோட ஃபீஸ் உங்களோட ப்ளீஸ். என்ன ஃபீஸ் அதுக்குள்ள இருக்கு? இல்லை, நீங்கள் 3 பேர் பேமெண்ட் பண்ணணும். அந்த 2500 தரேன். இல்லை சரி, நீங்கள் இந்த எல்லாருக்கும் மறந்து பார்த்து எங்கே போகிறீங்க? இந்த எல்லாருக்கும் ஒன்றுக்கு தானே பார்த்து இப்போ நீங்கள் 2000 தண்டிங்க. இவர் எல்லாம் மெடிக்கல் ஃபீஸ் ஒரு தான் கொடுங்க. 2500 எல்லாருக்கும் வெள்ளம் காட்டி என்னை வாயை கிளப்பி கொள்ள போயிட்டுருங்க. வாயை கிளப்புறது. Yeah, I'll be there in a minute. Okay, operation. Yeah, I'll be there for the operation. Okay, fine. இது கொலை. நல்லா பாத்துக்க. இதை தான் 3 பேர் சாப்பிடணும். டாக்டர் சொன்ன மாதிரி சரியா? இதை இங்கே வச்சுக்க. அள்ளி போடு. ஆங்கலாம் போடு. இதை போடு, அள்ளி போடு. அதை போட்டு பாருல என்ன இருக்குது. இது நாடார் கடையில் வாங்கினதுடா. நாடார் கடையில். நாடார். இதெல்லாம் அள்ளி போடு. இதில் சரி அள்ளி போடு. என்னை பாறை சீனை கொஞ்சம் பார்த்துக்கோ. முடி வந்து அந்த மாதிரி வரும். அண்ணா நீ திங்கலையா? வா கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு. எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டா தான் நானும் திங்க வேணும். அதை அவிக்கணும்டா. அதை அவிக்கணும். அவிச்சு தண்ணி குடிக்க சொன்னார். சுப் வச்சு குடிக்க சொன்னார். தங்கச்சி டேய் அண்ணா ஒரு பொடி என்னைக்கு அண்ணா 2 பாருடா. ஒரு பொடி என்ன வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு பொடி என்ன அங்கே பாருடா. அவிக்காண்டா ஸ்கூலுக்கு போறேன் இப்படி தான் போல ஒரு பையனை கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கா. புடிங்க புடிங்க அங்க வா. பையனை வந்து பாரு. தங்கச்சி தங்கச்சி கூட்டி கலந்திருக்கா. தங்கச்சி கூட்டி கலந்திருக்கா. தங்கச்சிடா என்னடி இது? இவன் உள்ள கொஞ்சம் இந்த இரும்பு கொஞ்சம் இருக்கு. என்ன கொல்ல பார்த்தல? கொல்ல பாத்தியா? நீ ஏன் சாரத்தை கட்டிக்கிறதா எனக்கு நீ தெரியும். ஷர்ட் கட்டிக்கிறதா எப்படி தெரியும்? இந்த தைரியமா கேக்குறியே? ஒரே ஒரு தங்கச்சிக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்க வக்கல்ல 2 உடுப்பு வாங்கி கொடுத்தா கழுவி போட்டேன். இதெல்லாம் கேள்வி வேற கேக்குறியா? உடுப்பு வாங்கி போட்டேனே. கொண்டு அவிச்சுக்காப்ல. என்னன்னது? இதுல 2 வாக்கியம் போட்டு இரும்பு உள்ள இதெல்லாம் தின்னாதா காலை அடக்க முடியும். இதெல்லாம் திங்கணும். காலை அடக்க போற. நீ காலை அடக்க போற. மாவீரண்டி அந்த பரம்பரையில பிறந்தவன். நீ தின்னு ஊதி போயிருக்க. பேசாத. எனக்கு கோவமா வருது. உடனே அடிக்கவே மாட்டேன். அடிச்சான்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் அடிக்கவே மாட்டேன். என்ன இரும்பா? இரும்ப தின்னு புட்டான் போல அவிச்சு குடிக்க சொன்னது. ஏய் வாய் தர அப்படி. ஏய் இரும்ப தின்னு இருக்கான்டா. அவிச்சு தண்ணி குடிக்க சொன்னாரு டாக்டர்.
என்னடா நடக்குதுங்க தண்ணியை குடி தண்ணியை குடி ஓ எங்கட அண்ணன் 3 பேர் அங்க வந்தாங்களா பேர் வந்து பாருங்க டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர் இரும்பலாம் அவிச்சு குடிக்கறாங்க டாக்டர் இங்க வந்து பாருங்க டாக்டர் என்ன விஷயம் சீரியஸா போகுதா வாமா டாக்டர் சீக்கிரம் வாங்க ஐயோ வார ஐயோ நான் போலீஸ் வழி அலையணுமே இது நடந்தது அத போடுற அதுல சந்தி அவிக்கணும்டா அதெல்லாம் ஐயோ என்ன நடக்குது இங்க தாத்தா அவசரத்துல ஷர்ட்டும் போடாம வந்து ஏய் என்ன பாடி என்ன பாடி ஏய் ஐசே நிப்பாடுங்க ஐசே டாக்டர் வந்திக்கிறேன் அவசரம் டாக்டர் என்னத்த டாக்டர் நீங்க சொன்னீங்க தாத்தா கூப்பிடுறாரு நான் வந்து இப்போ உடம்புல இவங்களோட சக்தி குறைவு பலன் இல்லை அதனால இவங்களுக்கு சொன்ன இரும்பு சத்து சாப்பாடு தின்னுங்க கீரை கொலையெல்லாம் தின்னுங்க சாப்பாடு சொன்னா அயனி சேர்த்து கொண்டு வந்து வச்சிருக்காங்களா தாத்தா பாடி அபிச்சு குடிக்க டாக்டர் பாடி வாரம் பாடி என்ன டாக்டர் இது அயன் என்ன வச்சிருக்காங்க ஏய் இவன் சீரியஸ் ஆவிட்டான் எனக்கு தெரியும் நான் என்ன நடக்கும் எனக்கு தெரியும் டாக்டர் ஐத்தான் நான் இதை எடுத்து வந்தேன் எனக்கு தெரியும் என்ன நடக்க வேண்டி பாரு ஜூஸ் எல்லாம் வரும் பாரு எப்படி வருதுன்னு பாரு இதெல்லாமா தின்று தலையில மூளை எழுதி ஆயிடுச்சு மட்டுமா தின்ன இதெல்லாம் திண்டிருந்தா பின் வழிய தக்க வந்தீக்குமே இதான் சொல்ற ஒன்று தெரியாட்டி டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்கணும் தெரியாத வேலை செய்ய போறேன் பாருங்க ஆடு திண்டு சாமனம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு நான் கீரை ஜாதி தின்ன சொன்னேன் ஐயா என்ன அதுக்காக தான் டாக்டர் விளங்காத வெள்ள போடுங்க பெனடோல குடிங்க நான் மறந்து வாங்கிட்டேன் இத சொல்றேன் மறந்து கொண்டு விளங்காட்டி டாக்டர் கிட்ட திருப்பி கேட்கணும் இந்த மாதிரி நடக்கிறனால தான் ஆட்கள் எல்லாம் ப்ராப்ளம்ல விழுவுரு எழுதி தாங்க டாக்டர் நான் வாங்கிட்டு வரேன் ஓ இப்ப கூட்டி கொண்டு வாங்க நான் மறந்து எடுத்தேன் நான் அவசரத்துல ஷர்ட்டும் போடாம வந்துட்டேன் நான் பயந்துட்டேன் போற பேக் இவர் போட்டு எடுத்து வாங்க இதுல ஆனமே அவன் நடக்க கூடிய இந்த வயசுல உனக்கு காலை அடக்கணுமா அண்ணா ரைட் வாங்க மறந்து எடுத்தாரு வாங்க காலை அடக்க தேவையில்ல வா உடனே முத நம்ம அடக்குவோம் விட்டுட்டு போறான்டா இன்னைக்கு ரொம்ப ஒரு கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி எங்களோட ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நாம் ஒன்று நினைக்கணும், நமக்கு அருமையான ஒரு களம் இங்கே கிடைச்சிருக்குது. இந்த களத்தை நாங்கள் பிரயோசனமாக பாவிக்கணும். எப்படியும் சிரிக்க வைக்கலான்னு நினைக்கக்கூடாது. இப்படி தான் சிரிக்க வைக்கணும்னு ஒரு முறை இருக்கணும். கெட்டப்பை மாற்றிக்கிட்டு வர்றதுனால மட்டும் சித்திக்கு அந்த கெட்டப்போடு இருந்துட்டு கொஞ்சம் தண்டை இதை காட்டிட்டு போயிட்டார். அது மாதிரி அவரும் ஒன்று தலையில் ஒன்று போட்டு வந்துட்டார். இப்படி போட்டால் மட்டும் சிரிப்பு வந்துடாது. அந்த ஸ்கிரிப்டு இன்னும் நல்லா இருக்கணும். என்னை பொறுத்தவரை இன்னும் கனதியாக இல்லைங்கிறது தான் விளங்குது. மற்றது நம்ம விஜயும் அவரோட கெட்டப்பை மாற்றணும். எந்த நாளும் பார்க்குற விஜயாக தான் இருக்கார். அதே டோன், அதே வாய்ஸ், அதே டைலாக் டெலிவரி எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை இன்னும் பில்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு அடுத்து வர்ற கன்செப்டுகளில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு இதை எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சாப்பாடுக்கு உப்பு கூடுனாலும் நல்லா இருக்காது, குறைஞ்சாலும் நல்லா இருக்காது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறது, அதாவது நல்ல விஷயம், நல்ல ஒரு கதை. அதாவது அவர் இரும்பு சத்து சாப்பிட சொன்னதுக்கு இரும்பை கொண்டாந்தது ஒரு நல்ல விஷயம். அதை ரொம்ப இழுத்து கொண்டு போகிறதுனால ஒரு இயக்குனர்ன்ற ஒரு இருக்குது, ஒரு டைரக்டர் அப்படின்னு இருந்து அவரை வச்சு பார்த்தீங்கன்னா இது நிறை குறைகள் வந்து உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் இங்கே ரெடியாக வரீங்க, பேசுகிறீங்க, ஒரு டைலாக்கை போட்டு பண்ணுறதால என்ன நடக்குதுன்னா ஒரு நிறைவு கிடைக்கிது இல்லை. அதான் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கதை. என்ன பண்ணுறீங்க, ஏதாவது அப்படி கத்தி சிரிச்சு எப்படியாவது சிரிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ரசிக்க இல்லாமல் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பம். நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் வீக்காக இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை சொல்கிறமே தவிர வேறு எதுக்கும் நினச்சிடக்கூடாது. அதனால் நல்லா இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு
கொஞ்சம் கவனித்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, தேங்க்யூ. ரைட், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். நம்ம மருதமுனை சித்திக் டீம், அதே நேரத்தில் எங்களுடைய கண்ணகி கலாலயா 2 டீமும் வந்து சேர்ந்து அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய குறைகள் அப்படி இருந்தது. நம்ம நடுவர்கள் வந்து அழகாக அதை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரியான குறைகள் நான் விட்டு 2 டீமும் சேர்ந்து அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சார். அதனால் நீங்கள் வந்து சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதை விட இன்னும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் வந்து இதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக வந்து முடிக்கிறதுக்காக இன்னொரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எஸ், எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க டிஸ்கோ ராஜா அண்ட் அவருடைய டீம். ஸோ எப்போவுமே வந்து டிஸ்கோ ராஜா ஏதாவது ஒரு வித்தியாசமான பாடலை எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ இன்றைக்கு வந்து என்ன பாடல் அப்படின்னு எங்களால் கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து வித்தியாசமாக நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி அவருடைய டீமில். ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம். விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வாழை மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐயம் மேல தாளம் முழகி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐயம் மேல தாளம் முழகி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். பாறை மீன் நடத்தி வரார் பார்ட்டியும், நம்ம பாறை மீன் நடத்தி வரார் பார்ட்டியும், அங்கு தேர் போல போகுதையா ஊர்கோல காட்சியும், ஊர்கோல காட்சியும், வாழை மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த சென்னா துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். தலைவரான சுறா மீன் தானுங்கோ, பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ, அவர் சொன்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானுங்கோ, கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ, வாழை மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். சொந்த பந்த மீசக்காரு ஏறாங்கோ, அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது, மாப்பிள்ளை சொந்த பந்த மீசக்காரு ஏறாங்கோ, அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது, பெண்ணுக்கு சொந்த பந்த மீசக்காரு கடுமா, பெண்ணுக்கு சொந்த பந்த மீசக்காரு கடுமா, அந்த சங்கர மீன மம்மளு மீன வரவழைப்ப தருகுது, வரவழைப்ப தருகுது, வாழை மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். மாப்பிள்ளை வாழை மீன் பழவர் காடு தானங்கோ, அந்த மன பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானங்கோ, மாப்பிள்ளை வாழை மீன்
தலைவர் திமிங்கலம் தானுங்க பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த கண்ணா துணி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாடம் பால மீனுக்க அந்த கண்ணா துணி நடுக்கடலில் அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாடம். ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த வாழை பர்ஃபார்மன்ஸ் மீனுக்கும் பத்தி விலங்கு மீனுக்கும் கல்யாணமா? இதுல வாழை மீன் எது விலங்கு மீன் எதுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ரெண்டு மீனுமே கடல்லே இல்லையா? அது ஒரு சூப்பரான மீன். என்ன பரவாயில்ல, அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாங்க. காலையிலேருந்து மேக்கப் போட்டு எதுக்கு இருந்தாங்க அப்படின்னு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யாரை சொல்கிறது, எல்லாருமே பக்கா கலர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதில் டான்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி வரல, விரட்டிட்டாங்க. அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குமோ. ரைட், சரி, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லுங்கள் சார். கலைச்செல்வன் சார் சொல்லுங்கள். இந்த கெட்டப்பை பொறுத்தவரையில் எனக்கு ஒன்றும் சொல்லலாம். என்னென்னா, டிஸ்கோ ராஜா என்ன பண்ணாலும் அது நல்லா பண்ணுவார். இங்கே கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாவே செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கன்செப்டை வச்சு நான் வந்து பார்வையாளருக்கு மட்டும்தான் ஒன்று சொல்லணும். நம்ம நாட்டில் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து நல்ல திறமைசாலிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க, மலைநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் வந்திருக்கவங்க அத்தனை பேருமே ஆண் கலைஞர்களே தவிர பெண் கலைஞர்கள்னால் விரலியர்கள்னு சொல்கிறது, பெண் கலைஞர் வராமல் இருக்கிறாங்க. நம்ம இதை பார்க்குற இந்த பாருங்கள், நம்ம சகோதர மொழியில் இருக்கிற இந்த சிங்கள கலைஞர்களை கொண்டு வந்து ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த சிரோமியிலேருந்து இந்த சஞ்சீவனியிலேருந்து எல்லாம் வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்ததுக்கு பிறகாவது நம்ம தமிழ் பெண்கள், நம்ம தமிழ் சமூகத்தை சார்ந்த பெண்கள் இந்த துறைக்கு வரணுங்கிறத இந்த நடனத்தின் மூலமாக, இந்த கன்செப்டின் மூலமாக ஒரு நல்ல தகவல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக டிஸ்கோ ராஜாவுக்கு பாராட்டுறேன். அதே நேரத்தில் நம்ம முன்னைய ப்ரோக்ராம்லெல்லாம் சஞ்சீவனி நல்ல ஒரு ஆக்டிங் தான் பார்த்தோம். இன்றைக்கி சஞ்சீவனி ரொம்ப நல்ல டான்ஸர்னு புரியுது. இன்னும் அழகாக இருந்தது. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் வந்து மாப்பிள்ளை பொண்ணாக இருக்கட்டும், அந்த கல்யாண வீட்டுக்கான கலர்களாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அனைத்துமே அதுக்கு ஏற்ற பாத்திரங்கள், அதுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸால் ரொம்ப ராஜாவை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது ஒரு வெள்ளித்திரையில் ஒரு சின்ன திரைன்ற மாதிரி சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது, எந்த குறையும் இல்லை. அந்த பாத்திரங்களை ஏற்று செஞ்சாங்க. அந்த வாழை மீன் சொல்கிறது புரியாது, அதில் என்ன கடைசியில் தான் புரிஞ்சு அவர் கல்யாண வீட்டுக்கு வந்து பாடகம் வந்து பொண்டாட்டியை தள்ளி கொண்டு போகிறார். ஒரு விஷயத்தை அதில் வச்சிருந்தார், அவர் விஷயத்தோட தான் வந்திருக்காரு. நல்லா இருந்தது. அது கதைக்குள்ள ஒரு பாட்டு இருந்தது, அந்த சூப்பராக இருந்தது. எல்லாருமே அதை அழகாக செஞ்சாங்க. சரி, நன்றி. நன்றி. இன்றைக்கி வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இன்றைக்கி எபிசோடில் வந்து 4 பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து எங்களுடைய ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, பார்க்குறவங்களும் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பக்காவான பர்ஃபார்மன்ஸ் 4ல் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்டான பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறது தான் இந்த முறை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம். ஸோ அந்த தெரிவு செய்வதற்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களுடைய ஜட்ஜஸ் 2 பேரையும் வந்து இந்த இடத்துக்கு அழைக்கலாம். ஸோ அவங்க வந்து யார் இன்றைய தினம் ஒரு பெஸ்டான ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிறது சொல்ல போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம். கலைச்செல்வன் சார் அண்ட் மாஸ்டர் ஜி 2 பேரும் இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. வளமையான ஒரு சிக்கல் இருக்குது எங்களுக்கு, எது அப்படின்ற ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு வந்துட்டு என்னென்னா எல்லாருமே ரொம்பவும் திறமையாக செய்கிறாங்க. அதில் அலசி எடுத்து இவருக்கு கொடுக்கலாமா அவருக்கு கொடுக்கலாமா, இது கொடுக்கறதுக்கு என்ன காரணம், சும்மாவே கொடுக்குறது அப்படி அந்த காரணங்களை தேடி பார்த்து எங்களால் முடியாட்டி இன்னொரு எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து கூட தான் அது என்னென்னா சரியான ஆளுக்கு போகணுன்ற ஒரு நோக்கம் தான். அதில் வந்து அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்போ வர இருக்குது. என்னென்னா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் ஆரம்பத்திலாம் பார்த்தோம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதா டக்குன்னு முடிவு பண்ணி கொடுத்துரும். ஆனால் இப்போ எல்லாம் நிறைய பேரோட கதைச்சி ப்ரொடியூசரை கூப்பிட்டு இப்படி அப்படின்னு அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் போகுது நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து பக்காவாக கொடுத்துருக்கோம். பக்கா டேலண்ட்ஸ் வந்து இப்போ வர வந்து எல்லாருமே வந்து நிறைய திறமையில காட்டாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணீங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணி யாரை தெரிவு செஞ்சிருக்கீங்க? ஆதித்யன் எட்வர்ட். சூப்பர். இன்றைக்கு வந்து 2 பேர் 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 வந்து 2
வளமையாக வந்து 4 பெர்ஃபார்மன்ஸ் என்னதான் பக்கா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதுலேருந்து ஒரே ஒரு ஆளை தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அப்படி வந்து அலசி ஆராய்ச்சி சல்லடை போட்டு சலிச்சு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சிருக்காங்க. நம்ம எட்வர்ட் அவரோட சேர்ந்து ஆதி இன்றைக்கு வந்து வாங்க பழகலாம் டீமில் இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல கைதாட்டு வேணும். சரி, அந்த கைதாட்டலோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பரிசையும் கொடுக்க போகிறாங்க. பம்பலப்பட்டி கல்முனை மற்றும் மகரகமேல அமைந்துள்ள பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கக்கூடிய ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் தான். ஸோ உங்களுக்கான பரிசு என்ன ஒற்றுமையாக வாங்குறாங்க, அதுக்கு இன்னொரு கைதட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய மாதிரியான சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வாரமும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு கண்டிப்பாக சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் விஜய், தானு அண்ட் வாங்க பழகலாம் சீசன் 2.